ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுக்காக பொதுத்தமிழ் வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் மொத்தமாக 30 கேள்விகள் இருக்குது. இது டெஸ்ட் 1. இனி வரக்கூடிய நாட்களில் 50 கேள்விகளும் ஒவ்வொரு டெஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த கொஷின்ஸ் போட்டு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் எது? குற்றியலுகர அடிப்படையில் பொருந்தாத சொல் எது? பசு. பசு என்பது முற்றியலுகர சொல். இரண்டாவது கேள்வி, கூற்று 1, திராவிட வேதம் என்பது நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி. கூற்று 2, குலசேகர ஆழ்வார் வேதம் தந்த தமிழ்மாறன் என போற்றப்படுகிறார். இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. திராவிட வேதம் அப்படின்றது யார் பாடியது? நம்மாழ்வார் பாடியது. வேதம் தந்த தமிழ்மாறன் என போற்றப்படுபவர் நம்மாழ்வார். மூன்றாவது கேள்வி, உலகின் தோற்றம் பற்றி கூறும் 8 தொகை நூல் எது? உலகின் தோற்றம் பற்றி கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். நான்காவது கேள்வி, குறிஞ்சிப்பாட்டு நூலில் எத்தனை வகையான பூக்களை பற்றி கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் 99. குறிஞ்சிப்பாட்டு நூல் 99 வகையான பூக்கள் பற்றி கூறுகிறது. ஐந்தாவது கேள்வி, புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் எது? புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை. ஆறாவது கேள்வி, குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் யார்? குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் கபிலர். தேர்வில் அடிக்கடி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏழாவது கேள்வி, மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்ட நூல் எது? ஆன்சர் திருக்குற்றால குறவஞ்சி. இது யாருடைய விருப்பத்திற்கு இணங்க பாடப்பட்டது? விஜயரங்க சொக்கலிங்கனார். இதன் ஆசிரியர் யார்? திரிகூடராசப்ப கவிராயர். எட்டாவது கேள்வி, கூற்று 1, சீரா புராணம் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. கூற்று 2, நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையையும் பாடியவர் யார் அப்படின்னா பனு அகமது மரக்காயர். இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானது. சீரா புராணம் எவ்வகை பாவால் இயற்றப்பட்ட நூல்? விருத்தப்பா. ஒன்பதாவது கேள்வி, தேம்பாவணியில் வாடாத மாலை என்பது எவ்வாறு பிரியும்? ஆன்சர் தேம்பா கூட்டல் அணி. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் வாடாத மாலை. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்பதன் பொருள் தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை. பத்தாவது கேள்வி, பொறுத்துக. தார். தார் என்பதன் பொருள் மாலை. தமர் உறவினர். முனிவு சினம். என்னா என்பது அசை சொல். அடுத்து 11வது கேள்வி, காதல் சுவை இல்லாத ஒரே குறவஞ்சி எது? காதல் சுவை இல்லாத ஒரே குறவஞ்சி நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்தலகேம் குறவஞ்சி. ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரியார். 12வது கேள்வி, செங்கற்படுத்தான் காட்டில் பிறந்தவர் யார்? செங்கற்படுத்தான் காட்டில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 13வது கேள்வி, சண்டமாருதம் என்னும் இதழை நடத்தியவர் யார்? சண்டமாருதம் என்பது யாருடைய இதழ்? கண்ணதாசன். இவருடைய மேலும் சில இதழ்களுடைய பெயர்கள் பார்க்கலாம். தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். இது தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 14வது கேள்வி, ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்ட கேள்வி இது. ஆன்சர் சிங்கவல்லி. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறிய மூலிகை எது? தூதுவளை அல்லது சிங்கவல்லி. 15வது கேள்வி, திருநந்திக்கரையில் காணப்படும் ஓவியங்கள் யாருடைய காலத்தை சார்ந்தது? ஆன்சர் சேரர்கள். திருநந்திக்கரையில் காணப்படும் ஓவியங்கள் யாருடைய காலத்தை சார்ந்தது? சேரர்கள். 16வது கேள்வி, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் 6th to 9th வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக முக்கிய மேற்கோள்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து
ஒளிப்படம் எடுக்கும் முறை எந்த ஆண்டில் எட்வர்டு மைபிட்ச் கண்டுபிடித்தார்? ஒளிப்படம் எடுக்கும் முறையை எட்வர்டு மைபிட்ச் கண்டுபிடித்த ஆண்டு 1830. 18வது கேள்வி, திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என பாடியவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என பாடியவர் திருஞான சம்பந்தர். 19வது கேள்வி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். இந்த கேள்வி நமக்கு பொது அறிவில் கூட பொருத்துகளை கேட்டிருக்காங்க, மிக முக்கியமானது. 20வது கேள்வி, யாரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பரிதிமார் கலைஞர் பாராட்டுகிறார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். லாஸ்ட் இயர் குரூப் 2 ப்ரிமிலரியில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் யார்? ஆறுமுக நாவலர். இவ்வாறு பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். 21வது கேள்வி, திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 5818. திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5818. 22வது கேள்வி, கூற்று 1, கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்துவர் என கூறும் நூல் புறநானூறு. கூற்று 2, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என கூறும் நூல் பட்டினப்பாலை. இதற்கான சரியான விடை கூற்று 1 மட்டுமே சரியானது. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்துவர் என கூறக்கூடிய நூல் எது? புறநானூறு. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. 23வது கேள்வி, மாற்றான் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைத்தல் என்பது எந்த வகை திணை? உழிஞை திணை. மாற்றான் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைத்தல் அப்படின்றது உழிஞை திணை. 24வது கேள்வி, பசுவை பார்த்து என் லட்சுமி வந்து விட்டாள் என கூறுவது எவ்வகை வழுவமைதி? ஆன்சர் திணை வழுவமைதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுவை பார்த்து லட்சுமி வந்து விட்டாள் அப்படின்னு உயர்திணையில் கூறியிருக்காங்க. ஸோ திணை சார்ந்த வழுவமைதி இது. அடுத்து 25வது கேள்வி, செய்யுளின் எல்லா அடிகளையும் முன் பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது எவ்வகை பொருள்கோள் அப்படின்னா அடிமறி மாற்றி பொருள்கோள். 26வது கேள்வி, அல்லல் அருள்வாய்க்கில்லை வில்லைக்கும் என்பது எவ்வகை எதுகை? ஆன்சர் பொழிப்பு எதுகை. எதுகை அப்படின்றது 2வது எழுத்து. பொழிப்புக்கான முறை வந்து பார்த்தீங்கன்னா 1, 3. முதல் வார்த்தை மற்றும் 3வது வார்த்தையில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது நமக்கு பொழிப்பு எதுகை. இதே மாதிரி 1, 4 எழுத்துக்கள் ஒன்றி வருவது ஒருபு எதுகை. 1, 2 இணையாக வருவது இணை எதுகை. 1, 2, 3 ஆகிய சொற்களில் உள்ள 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது கூழை எதுகை. 27வது கேள்வி, அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் அசோகமித்திரன். அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? அசோகமித்திரன். 28வது கேள்வி, சிறு பொழுதில் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் யாமம். யாமம் அப்படின்றது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. 29வது கேள்வி, செவ்வழி பண் என்பது எவ்வகை நிலத்திற்குரியது? ஆன்சர் நெய்தல் திணை. செவ்வழி பண் என்பது நெய்தல் நிலத்திற்குரியது. 30வது கேள்வி, புறத்திணை எத்தனை வகைப்படும்? புறத்திணை 12 வகைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.